ஹாய் எவ்ரிவன் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஒரு நாள் டைம் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ 1 மார்க் என்னெல்லாம் வரும், 2 மார்க் என்ன படிக்கணும், ப்ரோஸில் என்ன படிக்கணும், போயமில் அப்ரிசியேஷன் என்ன படிக்கணும், 5 மார்க்ஸில் என்ன பேராகிராஃப் வரும், 8 மார்க்கில் சப்ளிமெண்ட்டில் என்ன பேராகிராஃப் வரும், எல்லாமே டீட்டெயிலாக கொஸ்டின் பேப்பர் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன். சரி, இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அது பிரச்சனை இல்லை, அது அப்புறம் பேசுகிறேன். இதில் தான் எல்லாத்துக்கும் மார்க் போகுது இந்த 1 மார்க்கு. சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எப்படி படிப்பீங்க சொல்லுங்கள்? புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் படிக்கக்கூடாது, க்ளோசரி படிக்கணும். க்ளோசரி நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும். இல்லை வே டு சக்ஸஸ் வாங்கி அதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கவர்மெண்ட் கொஷின்ஸும் அண்ட் புக் பேக்கும் படிச்சிங்கனாலே போதுமானது. ஆனால் க்ளோசரி மட்டும் படிச்சிட்டிங்கன்னா சினோனிம்ஸ் ப்ரோஸில் மட்டும் சொல்கிறேன், போயம் சப்ளிமெண்ட்ரியில் கூட வேணாம், ப்ரோஸில் நீங்கள் படிச்சிங்கனாலே சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கரெக்டாகிடலாம். 3 மார்க் வருது, மிஸ் பண்ணிடாதீங்க. சிங்குலர் ப்ளூரல் ஈஸி தான், எல்லாருமே எழுதிடுவீங்க. சின்ன ரூல்ஸ் மட்டும் இருக்கும். நாளைக்கு வேணால் ஒரு மினி மெட்டீரியலோ ஏதாவது வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஈஸி. முன்னாடி போட்ட ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்ட சஃபிக்ஸு. அப்போ முன்னாடி அனேபிள், ஸோ அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா பின்னாடி வருது டிசப்பாயின்மெண்ட், டிசப்பாயிண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பின்னாடி வந்தால் MENT பின்னாடி வரும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தெரியும். அப்ரிவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே பாருங்கள், புக்கில் இருக்கிறதும் பாருங்கள், கைடில் இருக்கிறதும் பாருங்கள். ஸோ எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் புக் பேக் மட்டுமே கண்டிப்பாக நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வேர்டு ஈஸி. நீங்கள் காம்பவுண்ட் வேர்டில் என்னென்னு தெரியலனா கூட வாட்ச்மேன், வாட்ச் கிளாக் இந்த மாதிரிலாம் குழப்புவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஷர்ட் இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸும் உங்களுக்கு புக் பேக் இருக்கிறதா வரும். இடியம்ஸும் புக் பேக் தான் அதிகமாக வரும். லிங்கஸ் ஓனாக தான் கேட்பாங்க, பட் லிங்கஸும் மேட்ச் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். அது 14 1 மார்க் கேட்பாங்க. 14ல் ஏதாவது லிங்கஸோ ஏதாவது பதிலாக ஆர்டிகல்ஸும் கேட்கலாம். ஆர்டிகல்ஸ் ஈஸி. தேனா ஏதாவது குறித்து சொல்கிற ஏ ஆன் ஆன்னா ஒவ்வொல் சிலட்டருக்கு முன்னாடி ஆன் வரும். ஒவ்வொல் சிலட்டர் என்னது AEIOU, ஓகேவா? ஸோ அப்போது ஆன் அம்பர்லா, அம்பர்லாக்கு யூ தானே, அப்போ ஆன் அம்பர்லா, ஆன் எலிஃபேண்ட், ஆன் MLA அந்த மாதிரி. ஸோ ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா எழுதிடலாம். ஸோ இதுதான், இதில் மார்க் விட்டுறாதீங்க. ஓகே, அடுத்த செஷன் பாருங்கள். 10x2 20 இந்த செஷன் பார்ட் 2 செஷன். இதில் செக்ஷன் 1ல் 4 கொடுத்து 3 எழுதணும், 2 மார்க்ஸு. என்ன 2 மார்க்ஸ்னால் ப்ரோஸோட 2 மார்க்ஸு, 6 மார்க்கு. 4 கொடுத்து 3 எழுதணும். அப்போ நீங்கள் 7 லெசன் இருக்குது, 7 லெசன்லையுமே நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும். யூனிட் 1ல் யங் சீக்கிளில் டீட்டெயில் படித்தாலும் எழுதிடலாம். எல்லா லெசனுமே டீட்டெயில் படித்தா எழுதிடலாம். யூனிட் 2ல் 1 3 5 8 9 நான் சொல்கிறது ப்ரோஸோட 2 மார்க். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில் ப்ரோஸ் எடுத்து. யூனிட் 3ல் 1 2 3 7 8 9 7 9 10. யூனிட் 4ல் 1 2 3 5 8. யூனிட் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 2 4 7 8 9. யூனிட் 6ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 4 6 7 8 9. யூனிட் 7 1 2 5 7 10. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் படித்தா அந்த 3 எழுதிடலாம். ஏன்னா என்ன வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அதில். அதான் அடுத்தது செக்ஷன் 2. இதுவுமே போயம் அப்ரிசியேஷன். 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. அப்போ 3 × 2 6 மார்க்கு. எப்படின்னா அப்ரிசியேஷனாக உங்களுக்கு தெரியும், போயம் லைன்ஸ் கொடுத்துருவாங்க, அதிலே ஆன்சர் இருக்கும். சில பேர்னால கண்டுபிடிக்க முடியாது. 2 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதில் நல்லா கேட்டுங்க. யூனிட் 1ல் அப்ரிசியேஷனில் 1 2 4, 5th B, 6th 7th. யூனிட் 2ல் 2 3 5 போயமில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போயம் அப்ரிசியேஷன் அதாவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்கேன். யூனிட் 3ல் 1 2 3. யூனிட் 4ல் 1 2 4 7 8 9. இது இம்பார்ட்டன்ட் யூனிட்டு. 10th சேர்த்துக்கோங்க. யூனிட் 5ல் 10 மட்டும்தான் இருக்குது மிஷின்ஸில். யூனிட் 6ல் 2 3 5. யூனிட் 7ல் 1 2 3 5. ஸோ ரொம்பலாம் இருக்காதுங்க, எல்லாம் ஒரு சிங்கிள் லைனில் தான் இருக்குது ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி. அதிகமாக போயட் என்ன ரெஃபர் பண்ணுது, ஐ ரெஃபர் டுனா என்ன, இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே நான் சார்ந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா அந்த 6 மார்க் எடுத்துடலாம். ஈஸி தான். இதை படிக்க தான் உங்களுக்கு டைம் வேணும், ஒன்றுமே கிடையாது. அந்த ப்ரோஸோடதும் போயமோடது. செக்ஷன் 3 அதிலே 3 × 2 6 கிராமரு. இதில் தான் நிறைய மார்க் போகும். அப்போ கொஸ்டின் நம்பர் 23 தான் கிராமராக கேட்குறாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இது எப்படி எழுதணும்னு நாளைக்கு நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு மெட்டீரியல் வச்சு சொல்கிறேன். சரிங்களா? ஈஸியாக எழுதிடலாம். டைரக்ட் இன்டைரக்ட் ஒமிட் பண்ணிடுங்க. பஞ்சுவேஷன் ஒன்று வரும், பஞ்சுவேஷன் எழுதுங்க. இதுவுமே எப்படி எழுதணும்னு ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். சிம்பிள் காம்ப்ளெக்ஸை ஒமிட் பண்ணுங்க. அப்போ இது 3 மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். எனி 3 தானே. ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்தா ஒரு சென்டென்ஸ் மேக் ஆகும், கரெக்டாக மேக் ஆகும். ஸோ இந்த 3மே அட்டன் பண்ணுற இதை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அடுத்தது செக்ஷன் 4 ரோட் மேப்பு 2 மார்க்கு. நீங்கள் இது எழுதுவீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, இல்லை அங்கே எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ரோட் மேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யுவர் ஃப்ரெண்ட் வாண்ட் டு விசிட் எக்ஸிபிஷன் கிவ் மீ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் கேட்குறாங்க. எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஏன்னா 6 மார்க் அவார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், பார்ட் 3 10 × 5 50. இது ரொம்ப பெரிய ஒரு இது பார்ட்டு, 50 மார்க் பக்கம். சரிங்களா? இதுதான் ஈஸியான பேராகிராஃப். ப்ரோஸ் பேராகிராஃபில் 4 கொடுத்து 2 கேட்குறாங்க. எவ்வளோ? 4 கொடுத்து 2. அப்போ நீங்கள் எவ்வளோ படித்தா போதுன்னா 3. எதெல்லாம் 3 படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், யூனிட் 1 ஃபஸ்ட் ஃப்ளைட்டு, யூனிட் 3 எம்பவர்டு உமன், யூனிட் 6ஓடது த லாஸ்ட் லெசன். அதாவது ப்ரோஸ் பேராகிராஃப் இந்த 3 லெசனோடது படித்தா போதும். நீங்கள் 2 எழுதிடலாம். ஓகே, ப்ரோஸ் செக்ஷன் முடிஞ்சு 10 மார்க் அடிச்சாச்சு. போயம் பேராகிராஃபு இதில் 4 கொடுத்து 2 எழுதணும். 1 ஈஸியாக எல்லாருமே அட்டன் பண்ணிடுவீங்க. அது என்னது? ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீவு, அலிட்ரேஷன், அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வர கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். இது வேறு ஒன்றுமே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. போயம் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் படித்தா சேஃப் பண்ணி, யூனிட் 1 லைஃப், யூனிட் 2 கிரம்பிள் ஃபேமிலி, யூனிட் 4 வந்து ஆர்ட் அண்ட் கிரிக்கெட், ஆண்டன் கிரிக்கெட். ஸோ இந்த 3மே நீங்கள் படிச்சிங்கன்னா சேஃப். ஏன்னா ஏதாவது 1 தான் எழுத போகிறீங்க, இல்லை 2 எழுதாலும் சந்தோஷம். இந்த செக்ஷனில் 4 கொடுத்து 2 பேராஃபேஸ் கேட்பாங்க, அதை விட்டுருங்க, தயவுசெய்து அட்டன் பண்ணாதீங்க. ஸோ இதில் ஏதாவது 2 அட்டன் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த 3 படித்தா சேஃப், பக்கா சேஃப். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாகவே எல்லாருனாலையும் மார்க் எடுக்க முடியும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஒன்றும் இல்லை, சிமிலி, மெட்டாஃபர், பர்சோனிஃபிகேஷன், அதிகமாக சிமிலி மெட்டாஃபர் வரும். ஸோ சிமிலினா ஆஸ் லைக் கேஸ் வந்தால் சிமிலி, மெட்டாஃபர் வந்து ஆஸ் லைக் கேஸ் வரலாம் மெட்டாஃபர்னு போட்டுறாத. நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதை இப்போ கோத்ரூ பண்ணுவோம், நம்ம நல்ல மெட்டீரியல் வச்சு பேசுவோம். ஸோ இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் சொன்னேன். அப்போ போயம் பேராகிராஃபு நான் 3 சொன்னது படிச்சுக்கோங்க. அடுத்தது செக்ஷன் 3 5 மார்க்கு. இதில் வந்து 2 கேட்டு 1 எழுத சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கோஹண்ட் ஆர்டர் கேட்பாங்க, சப்ளிமெண்ட்ரியோட தான். அதாவது ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ், அது எழுதாதீங்க, மார்க் போயிடும் தப்பாயிருச்சுன்னா. பேசாமல் காம்ப்ரிஹென்ஷன் எழுதிட்டு போயிருங்க. ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் 38th கொஸ்டின். அதாவது பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அவங்களே 5 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதிலே ஆன்சர் இருக்கும், படித்து பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணுங்கள், 5 மார்க் கிடச்சிரும். செக்ஷன் 4 × 5 20. எனி 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 6 கேள்வி கேட்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்பாட் தி எரர் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லோரும் எழுதிடுவீங்க. ஓகே, ரைட். எப்படி எழுதணும்னு தெரியும். லெட்டர் ரைட்டிங் ட்ரை பண்ணுங்கள், அது அப்புறம் பேசலாம். பிக்சர் எக்ஸ்பிரஸ் எழுதுங்க. 5 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். பிக்சரில் என்ன பார்க்குறீங்களோ இங்கிலீஷில் தெளிவாக எழுதணும், 5 பாயிண்ட். சம்மரி ரைட்டிங் எழுதுங்க. ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட். ரஃப் டிராஃப்ட்டு போட்டு ஹெட்டிங் போடுங்க, போட்டுட்டு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. இந்த சம்மரிக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு டைட்டில் கொடுங்க. ரஃப் டிராஃப்டை மெயின் பேராகிராஃப், ஒரிஜினல் பேராகிராஃப்லேருந்து சுருக்கி ரஃப் டிராஃப்ட் எழுதுங்க. ரஃப் டிராஃப்டை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இப்படி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ஃபேர் டிராஃப்ட்டுன்னு ஹெட்டிங் போடுங்க, அதுக்கும் அதே டைட்டில் கொடுங்க. ரஃப் டிராஃப்ட்டில் எவ்வளோ எழுதுனியோ அதை சுருக்கி, ஒரு உதாரணத்துக்கு ஒரிஜினல் பேசேஜில் 100 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரஃப் டிராஃப்ட்டில் 75 வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபேர் டிராஃப்ட்டில் ஒரு 60 வேர்ட்ஸ் வர மாதிரி எழுதிக்கிட்டு, லாஸ்ட்டில் ரஃப் டிராஃப்ட்டில் எவ்வளோ வேர்ட்ஸ், இல்லை ஒரிஜினல் பேராகிராஃபில் எவ்வளோ வேர்ட்ஸ், ஃபேர் டிராஃப்ட்டில் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதினாலே போதுமானது. ஸோ சம்மரி அட்டன் பண்ணுங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்ணுங்கள், பிக்சர் எக்ஸ்பிரஸ் அட்டன் பண்ணுங்கள். அது போக நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங் தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா லெட்டர் ரைட்டிங் அட்டன் பண்ணுங்கள். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறதுக்கு லெட்டர் ரைட்டிங் கண்டிப்பாக வரும். எடிட்டர் ஆஃப் நியூஸ் பேப்பருக்கு எழுதுகிற மாதிரி லெட்டர் ரைட்டிங் கண்டிப்பாக வரும். இதை பேஸ் பண்ணி நிறையா லெட்டர் ரைட்டிங் இருக்குது, இதை பாருங்கள். இல்லை சார் இது எனக்கு சேஃப் இல்லைன்னு தோணுச்சுன்னா நோட்டீஸ் ரைட்டிங் பாருங்கள், கன்ஃபார்மாக 4 எழுதிடலாம். ஓகே, அடுத்தது செக்ஷன் 5. ஸோ அப்போ எந்த நாளும் டிசைட் பண்ணுங்க, இந்த 3 கன்ஃபார்ம் எழுதிருங்க. அது போக மீதி ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணுங்க சார், நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். செக்ஷன் 5 மெமரி போயம். மெமரி போயம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃபு, சீக்ரெட் ஆஃப் மிஷின் வந்தால் தான் வரும். பட் லைஃபு உமன்னு நல்லா படிச்சுக்கோங்க. சீக்ரெட் ஆஃப் மிஷின் ஃபஸ்ட்டு 8 லைனாவது படிச்சுக்கோங்க. பட் என்ன கேட்டால் மெமரி போயம்னா எல்லாமே படிங்க, அது சாய்ஸ் இல்லை, எல்லாமே படிங்க. ரொம்ப முடியாத பசங்க உமனு லைஃபு ஃபுல்லாக படிச்சுட்டு சீக்ரெட் ஆஃப் மிஷின் ஃபஸ்ட்டு 8 லைனாவது படி. அடுத்தது 8 மார்க், 2 8 மார்க் வரும். சப்ளிமெண்ட்ரியில் என்னெல்லாம் படிச்சிருக்கணும் பாருங்கள், டீட்டெயில். டெம்பஸ்ட்டு, ஜிக்ஸாக்கு, ஸ்டோரி ஆஃப் முலானு, அடுத்தது லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்டு. ஸோ இந்த 4 கதையும் படிச்சிட்டிங்கன்னா 1 எழுதலாம். ஏன்னா 2 கொடுத்து 1ங்கிறனால மாட்டிக்க போகிறீங்க, ஏதாவது 3 படிச்சு. ஸோ இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கதை, படிச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷனே அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. காம்ப்ரிஹென்ஷன் கூட போயம் காம்ப்ரிஹென்ஷன் வரும், அதை அட்டன் பண்ணாதீங்க. சாதா காம்ப்ரிஹென்ஷன், அதாவது ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை படித்து நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது 8 மார்க். இதெல்லாம் படிக்காமலே எடுக்கிற 8 மார்க். ஸோ இது
ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க, இது நம்ம எழுதணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே தான். 50 மார்க் பக்கம், மீதி 50 மார்க் பக்கம் லைட்டாக கொஞ்சம் படிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ மித்தபடி ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன டவுட்ஸுகள் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வச்சு நான் மினி மெட்டீரியல் வச்சு நான் பேசுகிறேன். ஸோ இப்போது எப்படி ஒரு பேராகிராஃப் எழுதுனா 5 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரோஸாக இருந்தாலும் சரி, போயமாக இருந்தாலும் சரி, சப்ளிமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எழுதும்போது டைட்டில், தீம், ஆத்தர் நேம், டைட்டில், தீம், ஆத்தர் நேம் இது எழுதி பாக்ஸ் பண்ணிக்கணும். பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 லைனு அதை பற்றி, அந்த ப்ரோஸை பற்றியோ போயம் பற்றி 2 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே திரும்ப ஒரு பேராகிராஃப் ஆரம்பிச்சு, இப்போது உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸ் நான் போட்டுக்கிறேன். தீம், டைட்டில், ஆத்தர் எழுதிட்டு இங்கே ஒரு 2 லைன் எழுதுறேன். எழுதிட்டு நான் திரும்பவும் இங்கே ஒரு லைன் ஆரம்பித்து ஒரு 15 வரி, மிகாமல் ஒரு 10, 12லேருந்து 15 வரி அப்படியே எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரல்னு எழுதிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணுங்கள். மாரல் எழுதும்போது மாரல் ஹெட்டிங் போட்டாலும் சரி, ஹெட்டிங் போடலினாலும் சரி, இப்படி போட்டு எழுதுங்க. ஓகேவா? ஸோ பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு மெட்டீரியல் வச்சு காட்டுறேன். மித்தபடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு மினி மெட்டீரியல் இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதிடுங்க. ஓகே தானே? 8 மார்க்கில் சப்ளிமெண்ட்ரி கேட்கும்போது மட்டும் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிறைய எழுதுனா தான் அது 8 மார்க் பக்கம் கொடுப்பாங்க, 7வது கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டவுட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸு, டீட்டெயிலு, சப்ளிமெண்ட்ரி டீட்டெயிலு, ப்ரோஸ் டீட்டெயிலு, போயம் டீட்டெயிலெலாம் முடிங்க. அப்ரிசியேஷன் கொஸ்டினு, ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸு இதெல்லாம் முடிங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். சரியா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாள் லீவ் இருக்குது, நல்லபடியாக இங்கிலீஷ் பண்ணுங்கள். ஒரு 85-90 எடுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.